தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு பஸ்ஸிலையும் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பியது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். தமிழ் வளர்ச்சிக்கு தனி துறையை கொண்டு வந்தவர் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அதுக்கு தனியாக அலுவலகத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஜியு அரசாணை தமிழிலே வர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 133 அடியில வள்ளுவருக்கு சிலையை அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நமது கலைஞர் அவர்கள். 10ஆம் வகுப்புல மாவட்ட அளவில் அதிகப்படியான மதிப்பெண் யார் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் 2205 மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணியை வழங்கிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழ் மொழிக்கு பெற்று தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மொழிப்போர் தியாகிகளோட பிள்ளைங்களுக்கு கோட்டால கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போன்று தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். அவர் இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ 1500 ரூபாய் வழங்கியது கலைஞர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன், கிட்டத்தட்ட 122 பெருமொழிகள் இருக்கின்றது. 1599 மற்ற மொழிகள்லாம் இந்தியாவில் இருக்கின்றது. 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கு நம்ம சொல்றோம்ல. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எங்களுடைய கலைஞர் போல செய்தவர் யாராவது உண்டா என்று தேடி பாருங்கள். கலைஞருடைய உயரம் தெரியும்.